பெண்ணாக பிறந்தால் அச்சம் மரணம் நானும் பயிர்ப்பு சொல்லக்கூடிய 4 வகை குணங்களை பெற்று இவளா என்று பெயருக்காமல் இவள் அல்லவோ என்று பெயரிட்டு பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை தருவதுதான் பெண். நான் யார்? இது எந்த இடம்? நான் கலிங்க தேசம் என்று தெரியும் பாருங்கள். இந்த கலிங்க தேசத்தில் கலிங்க மன்னனுக்கு ஒரே மகள், ஒப்பற்ற மகள், ஆசை மகள், அன்பு மகள் என்னுடைய பெயர் தான் சுபாகரி என்று சொல்லக்கூடிய பொன்னுரிமை என்று தெரிவிப்பார்கள். நான் பிறந்தேன். பிறந்த பொழுது தங்க தொட்டிலே என்னை கடத்தினார்களாம். அப்பொழுது அந்த தங்க தொட்டிலானது பாவாக உருகி போனதாம். அதனால் என் தந்தையார் இந்த பொன்னே உருகியதால் நம்முடைய மகளுக்கு பொன்னுருவி பொன்னுருவி என்று பெயர் பெற்று வளர்த்து வந்தார்கள். இருந்தாலும் 1000 தாதிமார்கள் இருந்தாலும் என் அருகாமல் இருக்கக்கூடிய அபிராமி சுந்தரவல்லியை பார்க்க வேண்டும். அதே அபிராமி சுந்தரம் சேங்ககிரி அம்மா ஒரே பார்த்த நாங்கள் ஒத்தாய் போயிடுச்சு. நானே அதிகமாக வளர்க்கிறேன். சரியா மாதிரி கங்கை கரையோரம்
வணக்கம் வணக்கம் வணக்கம். திருநாளே திருநாள் கல்வி தேசம் கல்வி தேசம் கல்வி தேசம் நடப்பவர் இந்த கல்வி தேசத்திலே தொண்ணூறுக்கு அமைந்து தொழிலாக வந்துள்ளோம். எனது பேரான் அபிராமி, அவர் பேரான் சுந்தரம் நடப்பவர். இவரால் யார் பார்க்க வேண்டும்? ஆள் படிக்கிறது அம்மாள் அபிராமி சுந்தரம், ஏன் நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. ஒன்று குறை என்பது கிடையாது. ஏண்டி அபிராமி சுந்தரம், 1000 தாதிமார்கள் இருந்தாலும் என் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆர்வீர் தோழிமார்கள் அபிராமி சுந்தரம் என்று நீங்கள் இருந்தாலும் இரவு போஜனம் மறுநாள் உலகம் தருவாயிலே நான் கண்ட கனவு நினைக்கும் போது என் மனம் வேதனையாக இருக்கின்றது. அபிராமி சுந்தரம், துதி செய்து என் அருகில் இருக்கும் தோழிகளாயம் சொல்ல கேளி அதசிய மாதராத்திரி அசரி வாக்கு ஒன்று தோழி சுந்தரமி என்ன சொல்லி தொழியார ஏது சொல்லி சுந்தரமி என்ன சொல்லி அபிராமி என்ன சுந்தரவல்லி இதெல்லாம் நினைக்கும் போது என் மனம் எவ்வளவு வேதனையாக இருக்கின்றது தெரியுமா? ஏண்டி அம்மா, தாய் தந்தை மார்களுக்கு அவதூறு
ஆதாயத்திலிருந்து கர்ப்ப பெண்கள் வந்து என் கனவிலே ஒரு தட்டிலே குங்குமம் கண்ணாடி வலையில் எல்லாம் வைத்துக் கொண்டு உனக்கு தாய் வீட்டு வருஷம் காத்திருக்கிறது பொன்னறிவு என்று சொல்கின்றார்கள். இதெல்லாம் நினைக்கும் பொழுது மனம் வேதனையாக இருக்கின்றது. இந்த கனவினால் யாருக்கு என்ன ஆபத்து வரும் என்று தெரியவில்லையடி. அம்மா, இந்த கனவிற்காகவா பயப்படுகிறீர்கள்? அம்மா, கனவில் கண்ட பணம் செலவுக்கு உதவுமா? உதவாது. அம்மா, என்னடி? அதுபோல் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா? உண்மைதான். கனவில் கண்ட பணம் கை செலவுக்கு உதவாது. இருந்தாலும் என் உடலெல்லாம் ஒரு அசையாக இருக்கின்றது. நான் சற்று ஓய்வு எடுக்கப் போகின்றேன். நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்களா? உன் பெயர் என்ன? என்னுடைய பெயரா? ஆமா. என்னுடைய பெயர் தான் அபிராமி. அபிராமி? ஆமா. யாருக்கு தோழி? யாருக்கா? பொன்னூரி அம்மைக்கு. ஓ, பொன்னூருக்கு தோழிகளா? ஆமா. யார் இவர்? ஆமா, உன் பெயர் என்ன? சுந்தரம். பெண்களே, என்னிட மனைவி மக்கள் இருக்கின்ற தோழி கேளி மின்னலினை போன்ற மெல்லி பொன்னுருவி தன்மை நன்னையமாக கண்ண ராஜனும் அழைக்காதின்றி அண்ணனா இடமே சென்று அன்புடன் அழைத்து வாரி அழைத்து வாரி உன் எஜமானத்தை சென்று உன் கணவர் கர்ணமாமன்னர் வந்திருக்கின்றார், உங்களை அழைத்தார் என்று அழைத்து வாருங்கள். அப்படியா? மகாராஜா வர வேண்டும். ஓஹோ. அண்ணா மன்னா, எங்களை வாழ்த்த வேண்டும். வாழ்க வாழ்க, இருவரும் நல்ல முறையில் வாழ்க. அப்படியா? ஆமா, சீக்கிரம் உங்களை எஜமானியை உங்கள் எஜமானத்தை சென்று போருக்கு செல்கிறாராம், யுத்தத்துக்கு செல்கிறாராம். அந்த மணமேடையில் முகூர்த்த தாமலம் கொடுத்தாரே, அதை விழத்தாமலமாக பெற்று செல்ல வந்திருக்கிறார் என்று அழைத்து வாருங்கள். புறப்படுங்கள். சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வாழ் வந்து விட்டது, வாழ் வந்து விட்டது. அடிப்பொடி பைத்தியக்காரி, வாழ்க்கையே வேண்டாம் என்று தாய்வழி கதி என்று வாழா வெட்டியாக இருக்கின்ற இந்த பொன்னருவி எனக்கு போய் வாழ்வு வந்திருக்கின்ற தெரிவிக்கின்றீர்களே, அழுவே தேவையில்லை. சந்தோஷமா இருக்கணும். கொண்டுதான் இருக்கணும். என்னன்னு சொல்றீங்க? அம்மா, யார் தெரியுமா வந்தார் தெரியுமா? யார் வந்தார்கள்? அதாவது இருக்கின்றாரே கர்ண மகாராஜா வந்தாரம்மா. என்ன இது? உங்களுடைய கணவர் அபிராமி. சுந்தரம், நீகுல தானுக்கென்னை எழுதினான் பிரம்மதேவன், பதினில்லா மாந்தரெல்லாம் பரிகாசம் என்ன செய்ய தோழி? தொழுதினர் எதிரே நின்று தோழிகளா நீங்கள் கூட என் குழந்தை அழைக்க வந்தீர், கொல்லிவின் அருந்திட்டீரே தோழி. நான் வாழ்க்கையே வேண்டாம், அவருடைய முகத்தை நான் பார்க்க கூடாது, அவர் என் முகத்தை பார்க்க கூடாது என்று தன்னம் தனிமையில் தவித்த வண்ணமாக இருப்பது உங்களுக்கு அனைத்தும் தெரிந்தவர்தானே. உங்களுக்கு வாழ்வு வந்திருக்கின்ற தெரிவிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு திமிர் அடியாரே, உனக்கு தனி மதமா என அலட்சியமா என கருமா அடியாரே, உனக்கு தனி மதமா என அலட்சியமா என கருமா பலடி உனக்கு தனி பதக்கமாகாது, பலடி உனக்கு தனி பதக்கமாகாது, குழலை புகழை கொண்டிருந்தோம் யாரே உனக்கு தனி மதமா? ஏண்டி, யார் அவர் எனக்கு கணவர்? இதை கூடத்தான் தேரோட்டி மகன் சோழன் மகன் என்று தெரிவிக்கின்றார்களே, அவர் வந்து என்னுடைய கணவரா? என் மர்மம் உனக்கு தெரியாதா? நான் மகிழ்ச்சியாவான் இருப்போதா? என் மர்மம் உனக்கு தெரியாதா? நான் மகிழ்ச்சியாவான் இருப்போதா? பிரம்மன் பேசாமலாம் இருந்தார். பிரம்மன்
ஆமா முழிக்காது ஏன்டி உங்களுக்கு என் முகத்திலே முழிக்காது போங்கடி ஒன்று ஆகி போய் கிடக்குது அழுவிட அப்படியே போ என்ன இது? ஓ தங்கள் பெயரை சொன்னதும் கத்தி விட்டாளா? எதைவிடத்தான் தீரத்தகாத நம் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று பேசியிருப்பாளே. சொன்னாலே அடிக்கிறார். அப்படியா? ஒரு பெண் கட்டை நான் அழிக்கக்கூடாது. ஆனால் இப்போது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். அது அப்படியே சொல்லுங்கள். அவர் தாயாதியோடு போருக்கு போகின்றாராம். போருக்கு செல்கிறாராம். ஆமாம். அதனால் விடைத்தாம்பரம் பற்றி செல்ல வந்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். அவரே அவிழ்த்து விடுவார். சொன்னேன் அம்மா அம்மா சும்மா கோவப்படாதீங்க. நாங்க செய்தியோட தான் வந்திருக்கிறோம். என்னடி செய்தியோட வந்திருக்கிறேன்? கட்ட அறுக்க முடியாது. சரி சரி என்னடி சொல்லுங்கடி. அம்மா உங்களுடைய கணவர் அவர் தாயாதிகளோடு அந்த கொடுத்த தாம்பூலத்தை விடை தாம்பூலமாக பெற இருக்கிறார். என்னுடன் வாழ்வதற்கு வரவில்லை. போர்க்களம் செல்கின்றார். மரமேடையில் கொடுத்த தாம்பூலத்தை பெற்று செல்வதற்காக வந்திருக்கிறேன் தெரிவிக்கின்றார். அபிராமி சுந்தரவல்லி அபிராமி என்னும் தாதி அதி சுந்தரவல்லி வாடி விபரீத வார்த்தையாடும் வேந்தன் முன் திரை வளர்த்து சுபமுடன் அவர் தாய் தந்தை சேலினார் குலம் அறிய விவரமாய் உரை செய்தாலே விரிவுடன் தாம்பூலம் தாரே. அபிராமி அம்மா சுந்தரவல்லி அவர் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். அப்படியா? அவரும் என் முகத்தை பார்க்க கூடாது. எங்கள் கணவன் மனைவிற்கு இடையே திரை வளர்க்க வேண்டும். அந்த திரை மறைவிலே இவர் பாண்டவருக்கு எப்படி தாயார் என்று தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தால் விவரம் அறிந்து விடுத்தாமல் தருகிறேன். அப்படியாகட்டும். என்ன சொன்னால் தெரிவித்தபடி அனைத்தும் சொல்லிவிட்டோம். அப்படியா? எப்படி தாயார்கள் என்று தெல்ல தெளிவாக உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு திரையை வளர்த்து கூறிவிட்டால் என் முகத்தை பார்க்க மாட்டார்களா? பார்த்தீர்களா? இப்போதாயிலும் அவள் முகத்தை பார்த்து நல்ல வார்த்தை பேசிவிட்டு விளைத்தாமல் பெற்று செல்லலாம் என வந்தேன். இப்போதும் பார்க்க மாட்டேன். தெல்ல தெளிவாக சொல்ல வேண்டுமா? அப்படியா? அப்படியா சமாச்சாரம்? அப்படியா சமாச்சாரம்? அறிவுரை நகரில் தீரம் தீரம். அப்படியா சமாச்சாரம்? அப்படியா சமாச்சாரம்? கைப்பிடி கரவனை கண்ணாமல் போனாலே அப்படியா சமாச்சாரம்? சரி, அவர் இஷ்டப்படி திரை போடுங்க. அப்படியாகட்டும். உங்கள் எஜமானி வந்து விட்டாளா? வந்து விட்டார்கள். பெண்ணே பொன்னுரிமை, நான் எதற்காக வந்தேன், ஏன் வந்தேன் என்று தெரியாமல் திரை போட்டு விட்டாய். உன் முகத்தை பார்க்க கூடாது என்று. பெண்ணே உன்னை அழைத்த எந்த மகனை கொள்வேன் கண்மணியே. பெண்ணே உன்னை அழைத்த எந்த மகனை சொல்வேன்
அதற்காக நான் வரவில்லை. நான் போருக்கு செல்கிறேன். அப்படி போருக்கு சென்றால் வெற்றி ஒருவருக்கு, தோல்வி ஒருவருக்கு. நான் மீண்டு வருவேனோ அல்லது மாண்டு போவேனோ தெரியாது. 17ஆம் நாளில் யுத்தம். அந்த பார்த்திபன் தன்னை கொல்ல கதிரவன் உதயா முன்னே கதிரே போக வேண்டும், போக வேண்டும். என் வீடு எப்படி இருக்குமோ தெரியாது. என் தலையில் எப்படி எழுதியிருக்கின்றாரோ பிரம்மதேவன். வீடு பையன் தன்னை காணும் அந்த வேதனும் அறிய மாட்டான். மதிமுகமுடைய பெண்ணே மகிழ்ச்சியாய் விடைத்தா மூலம் தாராய் தாராய். போருக்கு செல்கிறேன். வெற்றி அடைவேனோ அது தோல்வி இருவினை தெரியாது. அன்று மணமேடையில் கொடுத்தனே முகூர்த்த தாம்பலம், அதை விளைத்தாம்பலமாக கொடு. நான் போருக்கு செல்கிறேன். அபிராமி, சுந்தரவல்லி, ஆவின் பால் கறந்து வைத்து அதே முகம் பார்த்தோமானால் மேவி அதன் ரூபம் விளங்குமோ நாதா? இந்த மாவியும் ஒன்றால் கூடி மையகனே மூழ்கிட்டாலும் தேவரின் குலம் தெரியாமல் தேவி நான் பேசினேனோ? அபிராமி, சுந்தரவல்லி, கோ என்று சொல்லக்கூடிய பசு இருக்கின்றது. அந்த பசுவின் ஆவி என்று சொல்லக்கூடிய பசும்பாலை ஒரு பொற்கிண்ணத்தில் கறந்து பார்த்தால் முகம் தெரியுமா? தெரியாது. அதே பாலை நன்றாக காய்ச்சி பொறையிட்டு பார்த்தால் தயிராக்கினால் முகம் தெரியுமா? தெரியாது. அந்த தயிரை மத்திய திருப்பி மோராக்கினால் அது முகம் தெரியுமா? தெரியாது. தெரியாது. அந்த வெண்ணையை உருக்கி அனலிட்டு பார்த்தால் தெரியுமா? தெரியாது. ஆமா, அனலிட்டு பார்த்தால் தெரியுமா? பளிச்சென்று தெரியும். பளிச்சென்று தெரியும். அதேபோல் பாலாகவும் தயிராகவும் மோராகவும் வெள்ளையாகவும் நெய்யாகவும் பளிச்சென்று தெரியும் என்று தெரிவிக்கின்றீர்கள். அதேபோல் பாண்டவருக்கு எப்படி இவர் தாயாது என்று தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தால் விவரம் அறிந்து விடைத்தாமலம் தருகின்றேன். என் குலம் என்ன, அவருக்கும் இவருக்கு என்ன உறவு என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். சொல்கிறேன். நான் சொல்லிய பிறகு நீ விடை கொடுப்பதோ கொடுக்காதோ உன் இஷ்டம். ஆனால் நான் செல்வதை நிறுத்த முடியாது. மங்கையை இதுவரைக்கும் என் மப்பத்தை சொல்லவில்லை. சங்கை விட்டு இன்று என் சரித்திரம் சொல்லு என்றேன், சொல்லு என்றேன். பெயரை இன்று நான் இங்கே விவரமாக எடுத்து நான் சொல்வேன். பெண்ணே பெண்ணே, என் வெட்கத்தை விட்டு சொல்கிறேன். என் மானம் போனாலும் பரவாயில்லை. யாருக்கும் தெரியாத ரகசியம் தாய்க்கு எனக்கு மட்டும், என்னை படைத்த ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். அந்த ரகசியத்தை இப்போ உனக்கு நான் சொல்ல போகிறேன். சொல்லுவேன் கேளடி பெண்ணே, சுந்தரமுடைய கண்ணே, சொல்லுவேன் கேளடி பெண்ணே, சுந்தரமுடைய கண்ணே, கல்லையில் நாம் பிறந்தாலும் யாரும் வருகிறார்கள். சொல்லுவேன் கேளடி பெண்ணே,
உறவினரும் கூட அப்படி இருக்கச்சு. சூரசேன மகாராஜனுக்கு பல குழந்தைகள், குஞ்சுபோஜராஜனுக்கு குழந்தையே கிடையாது. சூரசேன மகாராஜன், உனக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கிறது, ஒரு குழந்தையை தத்து கொடுக்க கூடாதா என்று குஞ்சுபோஜராஜன் கேட்க, மூத்த பெண்ணான அந்த குழந்தையை நீ கொண்டு போய் வளர்த்துவா என்று அந்த குழந்தையை அனுப்பினான். அந்த குழந்தையை அழைத்து வந்தவுடனே தன் நாட்டின் பெயர் விளங்க வேண்டும், தன் பெயர் விளங்க வேண்டும் என்று பிள்ளை என்ற பெயரை மாற்றி அதற்கு குந்தி குந்தி என பெயரிட்டான். நாளொரு மேலும் பொதுவாக அழைத்து வருகிறான். வீதியே பல குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தூர்வாச முனிவர் தமக்கு தொண்டு வேலை, பணிவிட வேலை செய்வதற்கு ஆள் இல்லையே என்று அவ்வீதியின் வழியில் வருகிறார். அவர் தாடியை வீசி பார்த்துவிட்டு மற்ற பிள்ளைகள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டது. இந்த குழந்தை மட்டும் உட்கார்ந்து இருந்தது. அம்மா, உன் பேர் என்ன? என் பேர் குந்தி. உங்க அப்பா பேரு குஞ்சுபோஜராஜ். அப்படியா? மா அரண்மனைக்கு என்று கழுத்தை பிடித்து வருகிறார். பார்த்தான் குஞ்சுபோஜராஜன். ஐயோ, வருகிறது கோபக்காரராயிட்டு, நம் குழந்தை அவருக்கு என்ன அபச்சாரம் செய்ததோ, சாபத்தை கொளுத்து விடுவார் என்று பயந்து ஓட்டோட்டமாக ஓடு வந்து தூர்வாச பாதத்திலே வணங்கினான். சுவாமி, இந்த குழந்தை என்ன தவறு செய்தாலும் என் பொருட்டு மன்னித்து விடுங்கள். உன் குழந்தை தவறு செய்யவில்லை, நான் தான் அழைத்து வந்தேன். என்ன சுவாமி, எதற்காக? எனக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு குழந்தை இல்லை. அப்படியா சுவாமி? இது என் வளர்ப்பு குழந்தை, இதை வேண்டுமானால் அழைத்து செல்லுங்கள் என்று அந்த குந்தி என்ற குழந்தையை தூர்வாச முனிவரிடத்திலே கொடுத்தான். இதை அழைத்து சென்று உங்கள் யாகம் நிறைவேறிய பிறகு கொண்டு வந்து விட்டு விடுங்கள் என்றார். அதன்படியே தூர்வாச முனிக்கு தோண்டி குந்தி கண்டு தூர்வாசன் சொல்ல முன்னமே எல்லா வேலையும் செய்துவிடும். அந்த குழந்தை தர்ப்பை, ஜலம், புஷ்பம் அனைத்தும் கொண்டு வந்து வைத்துவிடும். அவருக்கு யாகம் நிறைவேறிவிட்டது. பார்த்தார், அம்மா குழந்தாய், இங்கு பணிவிடை செய்ய வந்தது குழந்தைகளோ ஆட்களோ ஏறுமாறாக வேலை செய்து சாபத்தை பெற்றாயே தவிர லாபத்தை அடைந்தவர் ஒருவரும் இல்லை. உன் அன்புக்கும் பண்புக்கும் அறிவுக்கும் அழகுக்கும் நான் சொல்வதற்கு முன்னதாக எல்லா வேலை செய்ததனால் யாகம் நிறைவேறிவிட்டது. நீ அரண்மனை போகலாம், ஆனால் உனக்கு நான் ஏதாவது தர வேண்டும். என்ன வேண்டும் கேள். அரண்மனைக்கு செல்கிறேன். எங்க அப்பா மகாராஜா, அரண்மனையில் எனக்கு என்ன இல்லை, ஒன்று வேண்டாம். இல்லையம்மா, உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுப்பதா இருந்தால் பெண்களுக்கு எது தேவையோ அதை நீங்களே கொடுங்கள் என்று மரத்தை விட்டு மரத்தின் மீது சாத்தார் போலே தூர்வாச முனிவரிடத்தே ஒப்புவித்து விட்டது. என்னடா இது, நம்மிடத்தில் சொல்லிவிட்டதே. சரி அம்மா, அறிவா, உன் கரத்தை நீட்டு என்றார். கரத்தை பார்த்தார், அழ ஆரம்பித்தார். ஏன் சுவாமி, நான் தவறு செய்து விட்டான்? இல்லை, உன்னை படைத்தான பிரம்மதேவன் அவன் தவறு செய்து விட்டான். காரணம் தெரியுமா? உன் கரத்திலே எல்லா ரேகையும் ஓடுகிறது. ஆனால் புத்திர ரேகை, சந்தான ரேகை, குழந்தை பாக்கியம் உனக்கு பிற்காலத்தில் கிடையாது. என்ன செய்வாள்? எனக்கு என்ன தெரியும்? சிறிய குழந்தை, அதனாலே எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, அந்த பிரம்மதேவனால் அழைக்கப்படாத குழந்தை பாக்கியத்தை நான் தருகிறேன் என்று அதன் செவியை 5 மந்திர உபதேசம் செய்தார். இந்த 5 மந்திர உபதேசத்தை வைத்துக்கொள். குழந்தை வேணுமானால் நீ யாரை நினைத்து மந்திரம் செய்கின்றாயோ அந்த மந்திரத்துக்கு சொந்தக்காரர் வருவார், உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார் என்று குழந்தையை கொண்டு வந்து குஞ்சுபோஜராஜனுக்கு ஒப்புவித்து விட்டார். ஒரு நாள் இந்த குழந்தைக்கு ஒரு சிந்தனை வந்தது. தூர்வாச மந்திரம் சொன்னாரே, பொய்யா மெய்யா என்று பரிசோதிக்க வேண்டும் என்று. இல்லாத ஒன்றை நாம் அழைப்போம், இல்லாத ஒன்றை அழைத்தால் அது வந்து விட்டால் உண்மை. இரவு நேரத்தில் சூரியன் வருவாரா? வரமாட்டார். அப்படி ஆனால் அந்த சூரியனை அழைப்போம், அப்படி வந்து விட்டால் இது உண்மையான மந்திரம் என்று. அரியா சிறு குமாரி அழகா பர்வத்தை கூறி மரியா சிறு குமாரி அழகா கூறி எரியால் பாடுவதை இந்து மாறி காலத்தில் தொழுகையடி
அந்த சிறிய குழந்தை சூரிய தேவன் நினைத்துவோம் சூர்யாய நமகா என்று சொன்ன உடனே சூரியன் வந்து விட்டார். அம்மா, நீ அழைத்த அந்த சூரிய தேவன் நீங்களா? சூரியன் என்றால் ஒளி பிரகாசிக்குமே, இது இரவு நேரம் அம்மா, அதான் ஒளியை மறைத்தேன். நீங்க ஒளியை காட்டினால்தான் நம்புவேன் என்றார். சூரிய தேவன் ஒளியை காட்டினார். சுவாமி, பார்த்து விட்டேன், பார்க்க வேண்டும் என்று அழைத்தேன், உங்களை பார்த்து விட்டேன், போயிட்டு வாங்க. நீ பார்த்து விட்டாய், நான் உன்னை பார்க்காமல் சென்றால் தூர்வாச சாபம் கொடுத்து விடுவார் என்று கரத்தை பிடிக்க எத்தனைத்தார். என்ன கையெல்லாம் பிடிக்கிறீங்க? குழந்தை கொஞ்சியது, நீங்க புரிகிறது. ஆனால் நான் பருவமடையாத பெண், உங்கள் ஆசைக்கு இது தகுதியான பெண் அல்ல என்று சொன்னே, அப்படி ஆடி பருவம் அடையவில்லையா என்று, இதோ நான் தரும் அக்கினி ஆடை, இந்த ஆடையை உரித்து வந்தால் நீ பருவம் அடைந்து விடுவாய் என்று நாக உரிப்பட்டாடை என்று சொல்லக்கூடிய அந்த அக்கினி ஆடையை கொடுத்தார். அது அணிந்தால் உடனே பருவம் அடைந்து விட்டால் கதிரவன் தானே அந்த அக்கினியாக கொடுத்தோடனே பருவமடைந்து விட்டால் இருவரும் கூடினார். ரிஷிபிண்டர் ராத்தண்டாஜ் என்பது போல ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. ஆண் குழந்தை பிறந்த உடனே சூரிய தேவன் போய்விட்டார். இவளும் மறுபடியும் கன்னி ஆகிவிட்டால் பால் கொடுக்கும் பாக்கியம் இல்லை. வந்தவர் போய்விட்டார் என்று அழைத்து பார்த்தார் சூரிய தேவனை, வரவில்லை. ஐயோ, நாமே ஒரு குழந்தை, நம் கிணத்து ஒரு குழந்தையோ, ஐயோ பால் கொடுக்கும் பாக்கியமே இல்லாமல் மறுபடியும் குழந்தை ஆகிவிட்டோமே, இது எப்படி எடுத்து சொல்வோம்? தாய் தந்தை கேட்டால் என்ன பதில் சொல்வோம் என்று அழுகிறாள். செலுத்து சொல்ல முடியும், எடுத்து சொல்ல முடியவில்லை, பால் கொடுக்கும் பாக்கியமே இல்லை, என்ன செய்வது என்று யோசித்தால் அரண்மனை சென்றால் ஒரு தங்க பேரை கொண்டு வந்தால் அதில் இந்த குழந்தையை வைத்து ஆற்றிலே விட்டு விடுவோம் என்று எண்ணியவள், ஒரு ஏழையின் கருத்தில் இந்த குழந்தை கிடைத்தால் வளர்க்க முடியாமல் சாகடித்து விடுவானே என்று தான் அணிந்திருந்த நகையெல்லாம் அதை கைத்து வைத்து சூரியன் கொடுத்த அந்த அக்னி ஆடி மதிலை வைத்து பூரமா நதியை கொண்டு வந்து எப்படி விடுகிறாள்? கண்ணை, உன்னை வளர்க்கவும் முடியாமல் பால் கொடுக்கவும் முடியாமல் பாதி ஆகிவிட்டேன் என்று இருதலை கொண்டு எறும்பு போலே அழுது கண்ணில் தாரை தாரையா நீர் வரும் அழுது ஆற்றை விடுகிறார். எப்படி? என்ன செய்வேன் என் மகனே, கேது செய்வேனடா கண்மணியே, செய்வேனடா என் மகனே, கேது செய்வேனடா கண்மணியே, சின்ன வயதினில் உண்மையாக்கில் விட, சின்ன வயதினில் உண்மையாக்கில் விட, சின்ன வயதினில் உண்மையாக்கில் விட, தீவினை வந்ததடா மகனே, என்ன செய்வேனடா என் மகனே, வேறு செய்வேனடா கண்மணியே. எத்தனையோ பேர் உலகத்திலே குழந்தை இல்லாமல் கிடைக்கின்றார், அங்கெல்லாம் பிறக்க கூடாதா? நான் குழந்தை வேண்டும் என்றா கேட்டேன், அருந்தவும் செய்தேனா என் மகனே, அவதுக்குள்ளான் என்ற கண்மணியே, அருந்தவும் செய்தேன்டா என் மகனே, இந்த அளவுக்குள்ளான் என்ற கண்மணியே, அவதுக்குள்ளான் என்ற கண்மணியே, கண்ணவினை தானோ மகனே, மகனே, கண்ணவினை தானோ உன்னையாக்கில் காலமும் வந்ததடா மகனே, என்ன செய்வேனடா என் மகனே, கேது செய்வேனடா கண்மணியே. என்று பூரமா நதியிலே யாரும் அறியாத முன்னே ஆற்றில் விட்டாலே என்னை, யாரும் அறியாத முன்னே ஆற்றில் விட்டாலே என்னை, யாரும் அறியாத முன்னே ஆற்றில் விட்டாலே என்னை, கேட்டதன் கண்டது தென்னை தீரின ராத்திரி முன்னே, பொருளுக்கு
போய்விட்டால் அது விட்டது நடுநிசி. அந்த இரவு நேரத்தில் விடிய விடிய அர்ச்சனாபுரம் போகிறது. ஊர் மக்கள் எல்லோரும் குளிக்க வருகிறார்கள். அங்கே அதிரதனும் அவன் மனைவி ராகியும் குளிக்க வருகிறார்கள். அதிரதன் பார்த்தான், பெண்ணே ஒரு தங்க பெயர் வருது, வாய முடியா. மக்கள் செவிலே விழுந்து விட்டால் ஆக்கப்பட்ட பொருள் அரசாங்கத்துக்கு சொந்தம். இப்ப எடுக்கக்கூடாது. நாம் கரை ஓரமாவே போவோம். அந்த நதி என்பது நேரா இருக்காது, வளைந்து வளைந்து தானே இருக்கும். கொஞ்சம் தூரம் சென்றார்கள். இவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இது கரை ஓரம் வருகிறது என்று பேழை எடுத்தான், திறந்தான். ராதா, குழந்தை இல்லை என்று ஆண்டவன் நமக்கு குழந்தை கொடுத்தான், அதை வளர்ப்பதற்கு பொண்ணும் உருவம் இருக்கிறது என்று தன்னுடைய இல்லத்துக்கு வீட்டுக்கு எடுத்து வந்தான். யாருக்கே தெரியாமல் வளர்க்கின்றான். அதுக்கு 5-6 வயது இருக்கும். வீதிகளை விளையாட விட்டு அந்த பேழைகளை வந்து நகையெல்லாம் போட்டு விளையாட விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் வதிஷ்ட மகாமுனிவர் அங்கு வருகிறார். இந்த குழந்தை அழகை பார்த்து, யார் பெற்ற குழந்தையோ தெரியவில்லை, வாடா என் கண்ணே என்று கரத்தை ஈட்டினார் தூக்குவதற்கு. அந்த குழந்தை தானம் கேட்கிறா என்று நெத்தியிலே இந்த சுட்டியை அறுத்து அவர் கரத்தில் கொடுக்க வந்தது. ஐயோ, நான் தூக்குவதற்கு அழைக்கின்றோம், நமக்கு தானம் கொடுக்கிறது, இது சாதாரண குழந்தை அல்ல. அப்படி இதுக்கை தூக்கும்போது பார்த்தான் அந்த அதிரதன். சுவாமி, அது என் வளர்ப்பு குழந்தை, பெயர் வச்சுட்டியா? இல்ல சுவாமி, நீங்களே ஒரு பெயர் சூட்டுங்கள். இந்த குழந்தைக்கு வசுசேனன் வசுசேனன் என்று நாமதேயத்தை சுட்டி வளர்த்துவார் என்று போய்விட்டார். ஒரு நாள் தேசப்பிரன் பணிக்காக திருநாட்டினுடைய அரண்மனைக்கு செல்கிறான். இந்த குழந்தை அழுகிறது. மனைவி எச்சரித்தாள், யோ குழந்தை தூக்கிட்டு போயா, நீ சாப்பிட முடியல, கொஞ்சம் ஊட்டு, வரும்போது தூக்கிட்டு வாய என்று எச்சரித்தாள். தூக்கி சென்றான். ஒரு புறம் விட்டு விட்டு தேசப்பிரன் பணி செய்து கொண்டிருக்கின்றான். திருநாட்டிற்கும் 32 கலைத்தை சாதத்தை வைத்து வரிசையாக வைத்துவிட்டு அரசனை அழைக்க செல்கிறார்கள். இந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்த குழந்தை ஒரு கலையத்தின் மேல் முடியை கிளந்து உள்ளே சாதத்தை இறைத்து விட்டது. ஐயோ, தீண்டத்தகாத குழந்தை தொட்டுருது, இது அரசனுக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ என்று பயந்து அந்த குழந்தையை அட பாவி பிடிடா என்று அதிரத்தை ஒப்பித்து விட்டு அந்த மன்னரை கொண்டு வந்தார்கள். திருநட்ட மன்னனை இந்த குழந்தை தொட்ட கலையத்தை முன்னே வைத்தார்கள், தப்பித்துக் கொள்ளலாம் என்று. மேல்முடியை திறந்தான். ஒருபடி சாதத்தை வாயில போட்டுவிட்டு திருநாட்டன் அடுத்த கலையத்தை கொண்டு வாருங்கள் என்றார். இது எடுக்க சென்ற அந்த தாதியர்கள் பார்த்து விட்டார்கள். ஒருபடி சாதத்தை எடுத்தால் மற்ற சாதம் எல்லாம் புழுவா போயிடும், இன்று என்ன சாதமா இருக்கே என்று முணுமுணுத்தார்கள். என்ன நடந்தது, இங்க என்ன நடந்தது என்று கேட்டார். நடந்தவற்றை சொன்னார்கள் தாதியர்கள். அப்படியா, அந்த குழந்தையை கொண்டு வாருங்கள். குழந்தையை கொண்டு வந்தான். பயந்து கொண்டு கட்டிப்பிடித்த முத்தமிடும் போது ஆகாயத்திலிருந்து அசரீரி, இவனுக்கு கண்ணன் என்று பெயர் சுட்டி, இவனுக்கு கண்ணன் என்று குறிப்பிடு, அப்படி என்றும் என் கலப்பையை நீக்கிய கர்ணா என்று கட்டிப்பிடித்தானே, அந்த கர்ணன் வேறு யாரும் இல்லையடி, நான் தான். சங்கதிரவன் எனது தந்தை, பெயர் குந்தி எனது தாயார், என் தங்கமே தருமறைவன் என் தம்பியாக வேண்டும். பொறுமையே வடிவமாயிருக்கின்றானே தர்மன், அவனை என் தம்பி. கிளைக்கிளை பிறந்திருக்கின்றானே பீமன், அவனை என் தம்பி. இப்பொழுது என்னோடு யுத்தத்திற்கு வருகிறானே அர்ஜுனன், அவனை என் தம்பி. நகுல சகாதன் ஐவரும் என் உடன்பிறந்த தம்பிகள். திங்கள் தன் குலத்தை வேந்தன் ராஜேந்திரன் பொங்கமாயனை எடுத்து புகழ் பெற வளர்த்தான் பெண்ணே, புகழ் பெற வளர்த்தான் பெண்ணே. என் தந்தை சூரிய தேவன், என் தாய் குந்தி தேவி, என் தம்பிகள் ஐவர்களும் உடன் பிறந்தவர்கள். இன்று என் குலத்தின் பெருமையை சொல்லிவிட்டேன். இனி விலை தருவதோ தருவாதோ உந்தியா? அறிய
பட்டு துணியில் வைத்து பேனையில் வைத்து அழகு பார்ப்பார்கள் எடுத்து எடுத்து. அப்படி விலை வந்த அந்த மாணிக்க கல்லை நான் கேவல கருத்துணையால் இழுத்து விட்டேனே. அந்தோதும் எல்லாமே அந்தோதும் நெல்லானே நெல்லு நெல்லு அந்தோதும் நெல்லானே அந்தோதும் நல்லானே வந்து வந்து போனேனே யாரோ எவரோ என்று அறியாமல் பேசினேன் துணையே. இந்த பாரி பொன்னிலை கேவலம் ஒரு அள்ளு கொடுத்தல் எல்லாம் விளைத்து விட்டேன் துணையே. வந்தனம் 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 துறையே. மலரடி துணையே இந்திர போதம் எல்பெரும் ஜாதா சந்தானை சேர்ந்திலே என்பதா பஞ்ச ஒளியே பைந்தவி கிளியே பஞ்ச ஒளியே பைந்தவி கிளியே அங்கேஜ தந்து காதிபதியே பந்தனம் வந்தனம் வந்தனம் புறையே. இந்த பாவி ஏற்றுக் கொள்ளுங்கள் சுவாமி. அத்தான் இந்த பாவியை மன்னித்தர வேண்டும். என்னை ஏற்றுக் கொள்ளுங்கள் துறையே, என்னை ஏற்றுக் கொள்ளுங்கள் அத்தா. பைத்தியக்காரி, அன்று நினைத்திருக்க வேண்டும் நீ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று. யாரோ சொன்னார் என்று கட்டிய கணவனை விட்டுவிட்டு தாய் வீரை சதமென போய்விட்டவள் நீ. என்று என் குலப்பெருமை தெரிந்ததும் வாருங்கள், அரண்மனைக்கு வாருங்கள், அரிசியான உணவுகளை தயார் செய்கிறேன், சாப்பிடலாம். உண்மைதான். பஞ்சனையை படுத்து உறங்கலாம் என்று அழைக்கிறார். இவர்கள் தனக்கு முன்னே அவதரித்திட்டிரென்று நையன என்றுணர்ந்தேன், மிதமில்லா மோகம் கொண்டேன் துறையே. தெரிந்துவிட்டேன். பாருங்கள், மாறக்கூடிய காலம் இன்னும் கொஞ்ச காலமாக. பாருங்கள், சந்தோஷமாக என் குலப்பெருமை தெரிந்ததும் அழைக்க கூப்பிடுகிறார். வந்தனை என்று என்ன வணங்கிய பெண்ணை முந்தவே என்ன முந்தானை பட்டது என்று எந்த மேல் கிழித்து போட்டி ஐயினாய் அது போகட்டும் சிந்தனை குழைந்திருப்பார் செல்குரியன் போதுக்கு நாடே. ஒரு நாள் என் தம்பி துரியோதனன் நானும் வீதியில் வருகிறோம். பல குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறது. தம்பி துரியோதனா, இத்தனை குழந்தைய காட்டில் இந்த குழந்தை அழகா இருக்கு, இது யாருக்கு பெற்ற குழந்தை? என்னன்னா தெரியல. உங்க மகன் தானா? விஸ்வகேவி. என்ன நான் பெற்ற மகனா? என் மகனா இவன் என்று வாரி இடிக்கிற வைத்து முத்தம் கொடுக்கும் நேரத்தில் பார்த்து விட்டாய். ஐயோ, யார் முகத்தில் விழிக்க கூடாது என்று இருந்தோமோ அவனையும் பார்த்து விட்டோம். நாம் குழந்தை வேறு தொட்டு விட்டானே என்று ஓட்டோட்டமாய் ஓடி வந்து என் இடுப்பில் இந்த குழந்தையை வெடுக்கென பிடுங்கி திரும்பினால் உன் முந்தானை பட்டு விட்டது. என் மேல கட்டி கணவன் மீது படக்கூடாதா முந்தானை? கண்டவன் மீதா பட்டு விட்டது. ஐயோ, நாம் ஆடை வேறு இவன் மேலே பட்டு விட்டது என்று பட்டு துணியனை பாராமல் சட்டனை கிழித்து முகத்திலே விட்டு வீசி எறிந்து விட்டு சென்றாயே. அன்று நினைத்து வைக்க வேண்டுமடி இப்போது ஓடி வந்து கூப்பிடுகிறாய். நான் அதற்காக வரவில்லை. போய் வர நடிமானே, சங்கே இது நான் அது துன்பமாக பாடு போய்
அந்த எத்துக்கள் கட்ட துரியன் பேச்சை கேட்டு உன் தம்பிகளிடம் யுத்தத்துக்கு போவார்கள். மூடிவை. எட்டு வேலை கட்ட என் தம்பி துரியோதனா பைத்தியக்காரி. உன்னை போன்று அந்த திருதராட்டிர மன்னன் என்னை விட்டிருந்தால் இந்த ஆளாகியிருப்பேனா, உனக்கு கணவனாகியிருப்பேனா? அவன் எத்து வேலை கட்டவில்லை, நீ எத்து வேலை கட்டவள். நன்றி செய் துரியோதனன், நன்றி செய் துரியோதனன், மகளாய் சற்போ கட்டிய கணவனை விட்டு சென்றவள் அல்லவா நீ? நன்றி செய்தவன் என்று தெரிவிக்கலையே கொடுமைக்காரன், கொடுமை செய் துரியோதனன், கொடுமை செய் துரியோதனன், அவன் பாவி வெகு கோடி கோபதேவியை தூச்சிக்க பாவி, கோபதேவியை தூச்சிக்க பாவி, கொடுமை செய்த இவர்களை படுமோசமாக்கியதால், கொடுமை செய்த இவர்களை படுமோசமாக்கியதால், கோதிலாத திருமாதவன் தேர்ந்தவாதி அர்ஜுனன் வருகிறார் எதிரிடம், கொடுமை செய் துரியோதனன், 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 படுபாடி சண்டான் ரோகி துன்மார்க்கன் கொடுமைக்காரன் சூழ்ச்சிக்காரன், ஒரு பெண் என்று பாராமல் என் தங்கையாக இருக்கக்கூடிய அந்த பத்திரி பாஞ்சாலி சித்திர மேடையில் ஏற்றி துயில் உரிந்தாளங்க அந்த படுபாடி சண்டாளன். அவன் பேச்சு கேட்டு கண்டு யுத்தகாலத்துக்கு போகிறேன் பொன்னின் வீடு தெரிவிக்கிறீர்கள். அது மட்டுமாக போர் படையிலே உங்கள் எதில் வரக்கூடியவர் அவன் தம்பிமார்கள், அவனுக்கு தேரோட்டியாக வரக்கூடியவர் யார்? மாயங்களுக்கெல்லாம் மாயனாக இருக்கக்கூடிய மாய கண்ணன் ஆகிட்டு நீங்கள் சென்று வெற்றியோடு வர முடியாதீங்க, போகாதீங்கள், போகாதீங்கள். பைத்தியக்காரி, தொட்டு இழுத்தவன் ஒரு முறைக்காரன் இல்லையா? அது மட்டுமில்ல, ஏன் இழுத்தான்? துரியோதனை மட்டும் திட்டினா பரவாயில்லை, மாமனாரை சேர்த்து திட்டான். அந்தகன் பெற்ற பிள்ளை அத்தனையும் குருடும். மாமனாரையும் திட்டான், மைத்துனையும் திட்டான். அன்று எப்படி திட்டினாலோ ஒரு மாமனாரை பார்த்து மருமக, இன்னைக்கு மருமகளால மாமனார் திட்டு வாங்கியிருந்தாங்கிறான். அது போன்று இன்னும் இருப்பது ஒரு சுற்றி சேனைதான் அழைத்து விடு, மான போகட்டும் என்று. அதை விட நான் கொடியவன். ஏன் தெரியுமா? என் தம்பியினுடைய மனைவி என்று எனக்கு தெரியாது அப்போ. ஆனால் தெரிந்த பிறகு இப்போது அவனை விட நான் கொடிய பாவி அல்லவா? அத்தான் பின்னே விலை கொடு, காத்திருக்கிறான் ஒருவன். தாமரம் கொடு பொன்னிருவி என்று துணியா துடித்தவனாக திருக்கிறீர்களே அத்தா. அரவ கோடியோனுக்காய் அமர் செய்ய போரே நின்றி தாமரை தட்டில் வெத்தலை பார்க்க வைங்க. அரவ கோடியோனுக்காய் அமர் செய்ய போரே நின்றி அறியாலும் என்ன செய்து முடிமன்னரே சுவாமி. நான் சந்தோஷமாக வாழக்கூடிய இந்த தருணத்திலே நான் போர்த்தர போய் வருகிறேன். பொன்னிரி விளைத்தாமல் தாரியன் என்று கேட்கிறீர்களே, வேண்டாக சொல்வதை கேளுங்கள். பைத்தியக்காரி, என்னவர் இது யார் என்று யாவரும்
அறியா என்னை மன்னவள் திருவிழாத்தின் மகன் என்று வளர்த்தான் பெண்ணே பெண்ணே இன்று உன்னிடம் வசனை கேட்டு உயிர் பஞ்ச பாண்டவரோடு நான் மன்னமாச்சே நானால் எனக்கு வைகுந்தம் கிடைக்குமோதான். பெண்ணே, இன்று கண்ட தாய் தந்தைகள், இன்று கண்ட தம்பிமார்கள், ஆனால் முன்னே வளர்த்தவன் என் தந்தை திருதாட்சமணன். அவரை விட்டு வந்தால் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் 7 பிறவி எடுத்தாலும் கொடிய நரகம் கிடைக்குமே அல்லாது மோட்சம் என்பது கிடைக்குமா? அதனால் வேண்டாம், சீக்கிரம் எனக்கு விலை கொடு கண்ணி. விடியற் காலை கல்யாணம் திகிதுரிதமாய் தாம்பூலம் சிறியடா என்ன போலே பேசுகிறீர் என்ன ஓரேத்தடா அடியாரின் கை தாம்பூலம் கருகலவே பெற்றுக்கொண்டு புத்தத்திற்கு போ மன்னா. மனவழியில் கொடுத்த அந்த விளைத்தாமலைத்தான் பொன்னல் என்று தெரிவித்தீர்களே, விளைத்தாமலம் தவறி விட்டது ஏத்தான், தவறி விட்டு விட்டது ஏத்தான். நீ விளைத்தாமலம் மட்டும் தவற விட்டவில்லை, நீ முதலில் வாழ்க்கையை தவற விட்டாய். இரண்டாவது போ வாயில் வந்த வார்த்தையை தவற விட்டாய். கடைசியில் தாம்பூலத்தையும் தவற விட்டாய். அடி பைத்தியக்காரி, போய் வா என்று சொல்லக்கூடாதா? போய் வாரம் என்று சொல்லாமல் ஐயோ ஜெயமே தாயும் என்னை வெங்கிட்டால் தகர்ந்த என்னை ஒரு கண்ணை தடுத்துமாறு கணத்தொடு காமல். ஐயோ தெய்வமே தடுத்துமாறு கணத்தொடு காமல். அந்த தெய்வமே தடுத்துமாறு கணத்தொடு காமல். என் தாய் குந்தமாதேவி, மகனே கர்ணா, அர்ஜுனி மீது ஒரு கணைக்கு மேல் மறுகனை விடாதே என்று அவரை என்னை பழி வாங்கிவிட்டார். சர்க்குணன் பரசூர் ராமர் காட்டினார் சாபம். மனம் முழுகையோ ஐயோ தெய்வமே, அது மனம் முழுகையோ ஐய தெய்வமே, அது மனம் முழுகையோ. பரசுராமர் எப்போது போய் சொல்லி நீ வித்தே கத்தாயோ, தக்க நேரத்தில் நீ கத்த மஞ்சளம் பழிக்காமல் போகிறது. அவர் சாபம் கொடுத்துட்டார். ஆதி பிராமணன் தான் அடித்தார் சாபம். அதனிருந்து உருகுதையோ ஐயோ தெய்வமே, அதனிருந்து உருகுதையோ அந்த தெய்வமே, அதனிருந்து உருகுதையோ. கன்று குட்டியை தேச கிடத்திலே சாகடித்தேன் என்ற காரணத்தாலே தக்க சமயத்தில் தேரானது பூமியில் அழிந்து கடவுள் என்னை அப்படி அவரும் சாபம் கொடுத்து விட்டார். எல்லோருமே பழி வாங்கிவிட்டார்கள். நீயும் போய் என்று சொல்லிவிட்டாய். இந்த பாவனை வாய் தவறி அப்படி வந்து விட்டது அத்தா. வேண்டாம் அத்தான், சொல்வது கேளாதீர்கள் அத்தான். முன்வைத்த எடுத்து சொன்னாலும் போர்க்களம் முன்வைத்த கால பின் வைக்க மாட்டேன் ஒரு வீரன் அத்தான். போர்க்களத்திலே தோல்வி வெற்றி என்பது எல்லாருக்கும் சகதியும் என்று தெரிவிப்பார்கள். ஆமாம் அத்தான், போர்க்களத்தை தாண்டி சென்று வெற்றியோடு வந்தால் நாம் பிள்ளைகளும் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம். சரி, ஒருவேளை உங்களுடைய தம்பி உடைய கலைப்பட்டு போர்க்களத்தை தாங்கள் இறந்து விட்டால் போர் செய்து நீயோ இறந்தாலே மடிந்தால் பிள்ளையுமாக
நானும் என் மகன் விஸ்வகேதும் எங்கு செல்வோம்? எங்களுக்கு இந்த உலகத்தில் யாரத்தால் இருக்கின்றார்கள்? யார் இருக்கின்றார்கள்? நீ ஏன் நான் செஞ்சோட்டு களத்திற்க வந்தவன். அதான் எனக்குத்தான் தலைவிதி, உனக்கேண்டி தலைவிதி? ஒருவேளை நான் இறந்து விட்டால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ செய்து நான் அங்கு இறந்தாலே பொண்ணு போச்சை நான் அங்கு இறந்தாலே மடிந்த போகாத போச்சை நான் அங்கு இறந்தாலே நான் செஞ்சோட்டு கடத்திற்கு போகின்றேன். உனக்கு என்ன விதியாடி? நான் இறந்து விட்டால் துரியோக பக்கமே போகாதே, என் தம்பி பஞ்ச பாண்டவர்களோடு போய் சேர்ந்து விடு. அத்தான் இவ்வளவு பாசமும் நேசமும் வைத்த தன்னுடைய தம்பிகாவளி பக்கமே நீங்கள் யுத்த களத்திற்கு செல்கின்றீர்களே, இவ்வளவு பாசத்தை வைத்துக் கொள்ள யுத்த களத்துக்கு செல்கிறீர்கள். அத்தான் அத்தான் சென்று இந்த பாவி உங்களை திருமுகத்தை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேன்னு தெரியவில்லை. அத்தான் என்னவாறு தாரம் மன்னாவும் முகத்தை என்னவாறு தாரம் மன்னாவும் முகத்தை கண்ணார பார்த்து போய் நான் சொல்லுவதை கேள். என் வாக்கினில் வைக்கவும் தோக்கி என் நாக்கவும் வாக்கியம் நீ அழிப்பா பேசிரம்பா தோழினி 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 நான் சொன்னது போல தன் மகனும் நீயும் என் தம்பி பஞ்ச பாண்டவரோடு போய் சேர்ந்து விட்டு அத்தான்